ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சில்லையே ஒரு பக்கம் வீட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்தோம். சரவணன் இல்லாததுனால முத்தலுக்கு ரொம்பவே பதட்டப்பட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அங்கே வந்த சூசைக்கிட்ட முத்தலுக்கு சரவணனை காணுன்ற விஷயத்த சொல்ல உடனே சூசையும் இதுக்கு முன்னாடி சரவணனை தனம் எடுத்துகிட்டு போகும்போது தான் பார்த்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பூமி அவங்க இன்னுமே குழந்தைய தூக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஊரை விட்டு வெளியே போக அரை மணி நேரமாவது தேவைப்படும். நம்ம இப்பயே அந்த பொண்ணை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அமுதன் கிட்ட சொல்லி உடனடியா இந்த ஊரை விட்டு வெளியே போகிற எல்லா இடத்துலயுமே தனத்தை தேடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல தனம் அவங்களோட ஃப்ரெண்டு கற்பகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னோட குழந்தையோட இந்த ஊரை விட்டே போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்த சேகரும் குழந்தைய தனத்தோட கையில பார்த்துட்டு அது யாரோட குழந்தைன்னு சொல்லி கேட்கும்போது தனமும் இது கற்பகத்தோட குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சாலும் ஆனா சேகரும் அந்த குழந்தைய பார்த்த உடனே அது தான் குழந்தைன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அது தனத்துக்கிட்ட காட்டிக்காம கொஞ்சம் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு தனமும் சேகரை அதே வீட்டுல லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம கற்பகம் தனத்துக்கிட்ட இப்பயாவது நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன், இந்த குழந்தைக்கு இது சேஃபான இடமே கிடையாது. இந்த குழந்தை எங்க இருந்தா பாதுகாப்பா இருப்பானோ அங்கதான் இந்த குழந்தை இருக்கணும், உனக்கு அந்த இடம் என்னன்னு தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தானே ரொம்பவே யோசனையோட இருக்கும்போது இன்னொரு பக்கமும் வீட்டுல இருக்க முத்தலகோ தனத்தனோட குழந்தைய எடுத்துட்டு போனதை யோசிச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா கிட்ட தனம் எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. உடனே ஸ்வேதாவும் ஸ்வர்ணமும் முத்தலகோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசாம முத்தலக நம்ம கோவிலுக்கு கூட்டிட்டு போகலாம், அங்க போனா கொஞ்சமாவது அவங்க சரவணன் கிடைச்சிருவான்ற நம்பிக்கையோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா முத்தலக கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோவில்ல ஏற்கனவே அஞ்சலி மீனாட்சியோட அங்க இருக்காங்க. ஆனா இது தெரியாத முத்தலகோ ஸ்வேதா கூடயும் ஸ்வர்ணத்து கூடயும் சேர்ந்து அஞ்சலி இருக்கிற அதே கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தனமும் கற்பகம் சொன்னதுனால ரொம்பவே குழப்பமடைஞ்சது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைய முத்தலகு கிட்ட கொடுக்க மனசும் இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது அப்பா அவங்களுக்கு கடவுளோட ஞாபகம் வர அப்போ சரி நம்மளோட இந்த பிரச்சனைக்கு கடவுள் கிட்டயே தேர்வு காணலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்தலகும் அஞ்சலி இருக்கிற கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் தனத்தை தேடி அமுதனும் பூமியும் ஊரு முழுக்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேகரும் வீட்டுல அடப்பட்டிருந்தாலும் அந்த வீட்டை எப்படியாவது உடைச்சாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணி ஒரு வழியா ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட கதவையுமே உடைச்சு வெளியே வந்தது மட்டும் இல்லாம தனத்துக்கிட்ட இருந்து சீக்கிரமா அந்த குழந்தைய வாங்கி ஆகணும், ஏன்னா அந்த குழந்தைய வச்சு எனக்கு இன்னும் நிறைய காரியத்தை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா தனத்தை கிளம்பி எல்லா இடமும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் முத்தலுக்கு எப்படியோ ஒரு வழியா ஸ்வேதக்கூடிய சொன்னத்துக்கூடிய சேர்ந்து கோவிலுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கடவுள்கிட்ட முத்தலுக்கு ரொம்ப வெக்கோவமா வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கடவுளோட சன்னதியில ரொம்ப வெக்கோவமா கடவுள்கிட்ட பேசுற மாதிரியே கையெடுத்து கும்பிட்டு நீ எதுக்காக இப்படி பண்றன்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல, நீ தான் எனக்கு குழந்தை வரத்தையே தந்த, ஏன் இந்த ஊரே என்ன மலடி என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தினப்போ நீ தான் எனக்கு வரமா ஒரு குழந்தைய தந்த, ஆனா இப்போ கடைசியில இந்த குழந்தை கூட சேர்ந்து வாழ்ற சந்தோஷத்தை எதுக்காக என்கிட்ட இருந்து பறிச்ச, என் குழந்தைய தயவு செஞ்சு என்கிட்ட எப்படியாவது வந்து சேர்த்துரு, என்னால ஒரு நிமிஷம் கூட என்னோட குழந்தை இல்லாம இருக்கவே முடியாது, என் குழந்தை மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் இந்த சன்னதியை விட்டு எங்கேயுமே நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே பிடிவாதமா உட்காந்துருக்காங்க. அப்போ முத்தலுக்கு இவ்வளோ கஷ்டத்தோடையும் கடவுள்கிட்ட ரொம்பவே கோவமாகவும் பேசினது எல்லாத்தையுமே ரொம்பவே எமோஷனலாக பார்த்த ஸ்வேதாவும் ஸ்வர்ணமும் கடவுள்கிட்ட அவங்களுமே மனசுக்குள்ள எப்படியாவது முத்தலகுக்கு சரவணனை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி முத்தலகு ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டு கடவுள் முன்னாடி ரொம்பவே கோவமாக உட்காந்துருக்கிறத கோவிலுக்கு மீனாட்சியோட சாமி கும்பிட வந்த அஞ்சலியை பார்த்துட்டு எதுக்காக இவ இங்கே தேவையே இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு டவுட் பட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக பக்கத்தில் நின்றுட்டு இருக்க ஸ்வேதா கிட்ட வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு அவங்க மூலயமா சரவணன் காணாம போன விஷயத்தையும் அவங்கள தனம் தான் போனாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப முத்தலுக்கு தன்னோட குழந்தை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி ரொம்பவே சபனா உட்காந்துருக்க விஷயத்தையுமே அஞ்சலி கிட்ட ஸ்வேதா சொல்றாங்க. உடனே ஸ்வேதா இப்படி சொன்னதை கேட்ட அஞ்சலியும் ஸ்வேதா முன்னாடி முத்தலுக்கு மேல ரொம்பவே பரிதாபப்படுற மாதிரி அவங்க கிட்ட ஐயோ பாவம் அவளோட குழந்தைய அவளே தொலைச்சிட்டாளா, எனக்கே இதை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் இந்த முத்தலுக்கு எப்ப பார்த்தாலும் என்னோட குழந்தை மேலேயே கண்ணு வச்சுட்டு அவளோட குழந்தைய பாத்துக்காம விட்டுட்டனாலதான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு, அவன் மட்டும் உருப்படியா அவளோட குழந்தைய மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தானா இந்நேரம் அவளோட குழந்தைய அந்த மாதிரி ஒரு வேலைக்கார பொண்ணு தூக்கிட்டு போய் ஓடி இருக்க முடியுமா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த முத்தலகோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகோட அந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமாவும் கூட முத்தலகோட மனசை மறுபடியுமே கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்களோட காது படையே இப்படி பேசுறாங்க. அப்போ அஞ்சலி இப்படி பேசுறதை கேட்ட முத்தலகும் மனசுடைஞ்சு போய் இன்னுமே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது கவனிச்ச ஸ்வர்ணமும் எப்பவும் போலயே அஞ்சலிய செம்மையா திட்டினது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கிளம்பி போறியா, நாங்களே ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கோம், நீ இந்த பிரச்சனைக்கு நடுவுல தேவையில்லாம எங்க மேல அக்கறை காட்டுற மாதிரி வந்து எங்களோட மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி
தயவு செஞ்சு பேசாத, ஏன்னா எனக்கு உன்கிட்ட இப்ப சண்டை போட கூட மூடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும், சரி நான் என்னோட மனசுல இருக்கிறத சொன்னேன், அதை உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இருக்க மீனாட்சி கிட்ட பேசுற மாதிரி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அம்மா உன்னெல்லாம் நான் தொலைச்சிட மாட்டேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப கூட முத்தலக குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்ப கூட அவங்க கோவிலை விட்டு போகாம முத்தலகோட நிலைமைய முழுசா பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக அங்க யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நடந்த எல்லா விஷயத்தையுமே ரெஜினாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா அஞ்சலி சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்படாம எதுக்காக தானே தேவையில்லாம முத்தலகோட குழந்தைய கடத்தணும்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட கேட்க, உடனே அஞ்சலியும் அவளோட குழந்தை தான் காணாம போயிடுச்சுல்ல, அதனாலதான் அவ முத்தலகோட குழந்தைய கடத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி, எனக்கு என்னமோ அது மட்டும் காரணமா இருக்கும்னு தோணல, ஏன்னா என்னதான் அவளோட குழந்தை காணாம போனாலும் அவளுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு யோசிச்சாலும் அவ சாதாரண குழந்தையவே கடத்திருக்கலாம்ல, இப்படி பேச்சோட வீட்டுக்கு வந்து பேச்சோட வீட்டு வாரிசையே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவள் கடத்திருக்கானா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது நமக்கு தான் பெரிய தலைவலியாக வந்து விடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி, என்னம்மா புதுசாக ஏதோ சொல்கிற, என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியலையே, நானே ஏற்கனவே முத்தலகோட குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்தால் நீ என்னடானா இப்போ என்னோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்ல, உடனே ரெஜினாவும் நான் பேசுறது எல்லாமே ஒரு காரணத்தோட தான், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கிரிமினல் லாயர்ன்றதை மறந்துட்டியா, அதனால நான் எல்லா விஷயத்துலையுமே பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சு யோசிச்சு பார்க்கறனால தான் என்னால் எல்லா கேஸ்லையுமே ஜெயிக்க முடியுது, அதனால தான் நான் இவ்வளோ நாளாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாயராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட லைஃப்பில் இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் நினைக்கிறது தான் நடக்கணும் உன்னோட லைஃப்பில், அதுக்காக தான் உன்னோட லைஃப்பை நான் பார்த்து கொண்டு போயிட்டு இருக்கேன். சரி நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லு, நானே அங்கே வரேன். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம தானே எதுக்காக அந்த குழந்தைய கடத்திட்டு போனான்ற காரணத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக அஞ்சலி கிட்ட கேட்டு அந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் ஒரு வழியாக கற்பகத்தை கூட சேர்ந்து முத்தலகு இருக்கிறதே தெரியாததுனால முத்தலகு இருக்கிற கோவிலுக்கு கரெக்டாக தனமும் கற்பகமும் அவங்களோட குழந்தையான சரவணனோட அங்க வராங்க. ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலகு கடவுள் முன்னாடி ரொம்பவே மனமுறைக்கு உட்காந்துருக்கு. அப்ப கரெக்டா அங்க வந்து சித்தரு முத்தலகு பார்த்துட்டு, என்னம்மா எதுக்காக நீங்க வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்க, உடனே முத்தலகும் சாமியோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு, சாமி நான் என்னோட குழந்தைய தொலைச்சிட்டேன், என் குழந்தை கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ கடவுள் முன்னாடி இப்படி வேண்டி உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த சித்தருமே அவங்களோட கண்ணை மூடி முத்தலகோட குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குற விதமா ஏதோ ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா கண்ணை திறந்து முத்தலகு கிட்ட, நீ இப்போ இருக்கிற இந்த கோவில்ல தான் உன்னோட குழந்தையும் நீ தேர்ற குழந்தையும் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு தாய் பாசத்துல சரவணனை இவ்வளோ நேரம் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தனால சித்தர் சொன்னதை தன்னோட குழந்தை சரவணன் தான் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு சித்தர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு உடனடியாக கோவில் ஃபுல்லா சரவணனை தேடி அலையிறாங்க. ஆனா சித்தர் சொன்னதை கேட்ட அஞ்சலியோ செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, என்ன இந்த சித்தர் இந்த முத்தலுக்கு கிட்ட அவளோட குழந்தையும் அவ தொலைச்ச குழந்தையும் இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, அப்பனா அது 2 குழந்தை இல்ல மீனாட்சியை சேர்த்து சொல்றாங்களா என்ன அவங்க, அது மட்டும் இல்லாம அப்பனா சரவணனும் இங்கதான் இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு நிமிஷம் சச்ச அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சித்தருக்கு போய் எப்படி தெரியும் இந்த குழந்தைய பெத்தவளுக்கு அவளோட குழந்தை எதுன்னு அடையாளம் தெரியல, இப்போ அந்த குழந்தைய பார்க்காத சித்தருக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், எனக்கு தெரிஞ்சு சரவணன் தான் இங்க இருப்பான்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை அவங்களே தேத்திக்கிட்டு கோவில்ல முத்தலகு அடுத்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா சித்தரோ முத்தலகு குழந்தைய தேடி போறதையும் அவங்களுக்கு பின்னாடியே அஞ்சலி ஃபாலோ பண்ணி போறதையுமே பார்த்துட்டு கடவுள்கிட்ட, என்னம்மா நீங்க ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டுக்கான கடைசி முடிவு இங்கதான் தெரிய போது போலயே, அதையும் நான் பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் கோவில்ல முத்தலகு சித்தர் சொன்னதை கேட்டுட்டு தன்னோட பையன் சரவணன் இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு கோவில் முழுக்க தேடிட்டு இருக்க. அப்போ தனமும் கரெக்டா அங்க சாமி முன்னாடி வந்து நின்று சரவணனை கையில வச்சுக்கிட்டு சாமி கிட்ட ரொம்பவே குழப்பமா, நான் இப்ப என்னமா பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என் புருஷனால என்னோட குழந்தைக்கே இவ்வளவு ஆபத்து இருக்க, என்னால இந்த குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு எனக்கே இப்போ ரொம்ப பெரிய சந்தேகம் வருது, ஒருவேளை நான் முத்தலகு கிட்ட இருந்து என்னோட பையனை பிரிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா என்னன்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டிட்டு இருக்க. அப்ப கரெக்டா சரவணனை தேடி கோவில் முழுக்க அலைஞ்சிட்டு இருக்க முத்தலகோ சாமி முன்னாடி தனமும் அவங்களோட குழந்தைய வச்சுட்டு வேண்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா தனத்துக்கிட்ட போயிட்டு தாய் பாசத்தால தனத்தோட கையில இருந்து சரவணனை பிடுங்கி செம்மையா சரவணனை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரவணனுக்கு முத்த மழைய பொழிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட, அம்மா நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு தாய் பாசத்தால பேசிட்டு இருக்க. அப்போ இதை பார்த்த தனமும் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க. அப்ப பின்னாடியே வந்த ஸ்வேதாவும் ஸ்வர்ணமும் தனம் அங்க நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வெக்கவப்பட்டு அவங்க கிட்ட வந்து, ஏ தனம் என்ன தைரியம் இருந்தா பேச்சோட வீட்டு வாரிசையே நீ கடத்திட்டு போவ, உனக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டுறதுக்காக போக, அப்ப முத்தலகு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு தனத்துக்கிட்ட, எதுக்காக தனம் இப்படி பண்ண, நீயே எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணன்னு சொல்லி கேட்க, உடனே தனமும் அழுதுகிட்டே அங்கேயே நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா முத்தலகு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அஞ்சலியும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தனம் என்னதான் சொல்ல போறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா ரெஜினாவுமே அஞ்சலி பக்கத்துல வந்து நின்று தனம் சொல்றதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப தனமும் செம்மையா அழுதுகிட்டே முத்தலகு கிட்ட, சரவணன் என்னோட பையன் உங்களோட பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு உண்மையை
சொல்றதுக்காக போறாங்க. ஆனா அப்படி சொல்றதுக்காக போகிறதுக்கு முன்னாடியே அங்க தனத்தை தேடி சேகர் கோவிலுக்கே வந்த விஷயத்த தெரியாதனமா தனமும் கற்பகமும் பார்த்தது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்து ஒருவேளை சேகருக்கு மட்டும் சரவணன் தன்னோட பையன்ற உண்மை தெரிஞ்ச கண்டிப்பா அவன் ரொம்ப பெரிய பிரச்சனை செய்ய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சேகரால நம்மளோட பையனோட எதிர்காலமே வீணாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளாலையுமே நம்மளோட பையனை நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா சரியா பார்த்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ முத்தலகு பேசினதை வச்சு பார்க்கும்போதும் அதே மாதிரி தன்னோட பையன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சரவணன் தன்னோட பையன்ற உண்மை தெரியாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட பையன் தான் சரவணன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கனாலதான் அவங்க சரவணன் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்க. அதனால நம்மளே இவன் மேல கிடைக்கிற பாசத்தை குறைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு கிடைக்கிற அன்பை நம்ம எக்காரணத்து கொண்டோ கிடைக்க விடாம தடுத்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பாசமே அவனுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு முத்தலகு கிட்ட ஏதோ சொல்றதுக்காக போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் என்னடானா சித்தர் இன்னைக்கே முத்தலகுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வர்ற மாதிரி கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கமோ தானோ தன்னோட குழந்தைக்கு கிடைக்கிற பாசம் தன்னால தடைபற்ற கூடாதுன்ற காரணத்துக்காக முத்தலகு கிட்ட இருந்து சரவணன் தன்னோட பையன்ற உண்மையை மறைக்கலான்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. அதே நேரத்துல இப்போ கோவில்ல தனத்தை தேடி வந்த சேகரோ தனத்துக்கிட்ட இருக்க குழந்தைய பார்த்தது மட்டும் இல்லாம அதை இப்போ முத்தலகு கிட்ட அவங்க கொடுக்க போறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெஜினா தாங்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி அதை முத்தலகு கிட்ட கொடுத்துட்டாங்கன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்துல முத்தலகோட குழந்தைய தான் அவங்க யாருக்குமே தெரியாம அஞ்சலியோட குழந்தைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஏமாத்திட்டு இருக்க விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அது மட்டும் ஒருவேளை பணத்தாசை பிடிச்ச சேகருக்கு தெரிய வந்தா கண்டிப்பா மறுபடியுமே அவங்களால அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுல இருந்து அஞ்சலி ரெஜினாவும் எப்படிதான் தப்பிக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம தாய் பாசத்தால தனத்துக்கிட்ட கதறிட்டு இருக்க முத்தலகுக்கு எப்பதான் மீனாட்சி தான் தான் குழந்தை சரவணன் தனத்தோட குழந்தைன்ற உண்மை தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சு அஞ்சலிக்கும் ரெஜினாவுக்கும் அந்த அம்மன் எப்படிதான் தண்டனை கொடுக்க போறாங்க? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.